வணக்கம், வெல்கம் டு யாமினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ரெசிபி வந்து வெரைட்டி ரைஸ் புளி சாதம். தாமரைண்ட் ரைஸ் சொல்லுவாங்க இல்லையா, ஸ்கூல் லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். வெளியே அவுட்டிங் போனால் நீங்கள் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த ஃப்ரிட்ஜ்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வீக் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி செய்யறது பார்க்கலாம். புளி சாதத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு புளியோதரை செய்யறதுக்கு பவுட்ரு ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னு பார்ப்போம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் எள்ளு, 5 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் தனியா. இவ்வளோ தான் நம்ம புளியோதரை பவுட்ரு அரைக்கிறதுக்கு. இந்த பவுட்ரு இல்லாமல் வெறும் புளி காய்ச்சல் கூட செய்யலாம், ஆனால் அது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பவுடர் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணுவோம். வேர்க்கடலை 1/4 கப் எடுத்துருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தாலும் போட்டுக்கலாம், இல்லைனாலும் ஓகே தான். அடுத்தது புளி காய்ச்சல் செய்யறதுக்கு 1/2 ஸ்பூன் கடுகு, பெருங்காயத்தூள் 2 பிஞ்ச், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கறிவேப்பிலை, எண்ணெய் வந்து 1/4 கப் எடுத்துருக்கேன். நான் புளி காய்ச்சலுக்கு வந்து சமையல் எண்ணெய் தான் எடுத்துருக்கேன், 1/4 கப்பு. நல்லெண்ணெய் வந்து 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். காஞ்ச மிளகாய் 4 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, புளியை வந்து நம்ம தண்ணியில் நல்லா ஊற வச்சு கரைச்சி வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து 400 கிராம் எடுத்துருக்கேன், 1.25 கப்பு. இதை வந்து 2 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். குக்கரில் வைக்கிறவங்களா இருந்தால் 2 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரத்தில் வடிக்கிறவங்களா இருந்தால் நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன், எந்த அளவுக்கு பதத்துக்கு வந்தோடனே வடிச்சிடுங்க. இப்போ நான் அடுத்தது சாதம் எந்த பதத்துக்கு வரணுன்றதை காட்டுறேன் உங்களுக்கு. நீங்கள் பாத்திரத்தில் வடிக்கிற மாதிரி இருந்தால் சாதம் இந்த பாருங்கள், இந்த மாதிரி இந்த பதத்துக்கு 3/4 பதம் வெந்த ஒன்று வடிச்சிடுங்க. அப்போ தான் வெரைட்டி ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். இப்போ பவுடர் அரைக்கிறதுக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணுவோம். கேஸ் ஸ்டவ்வில் ஒரு பேன் போட்டுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு லைட்டாக வாசனை வர வரைக்கும் வறுத்து விடுங்க. வாசனை வர ஆரம்பிச்சிச்சு, லைட்டாக சோக்கவும் ஆரம்பிச்சிச்சு. சோக்க ஆரம்பித்தோடனே எடுத்து ஒரு வேறு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அதுக்கு மேலே சோக்க விடாதீங்க. அடுத்தது கடலைப்பருப்பு போட்டுப்போம். இதுவும் அதே மாதிரி வாசனை வந்தோடனே லைட்டாக சோக்க ஆரம்பித்தோடனே எடுத்துடலாம். கடலைப்பருப்பு லைட்டாக சுந்துச்சு. இப்போ இதையும் பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த 2 பருப்பும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்குங்க. அடுத்தது நம்ம தனியாக போட போகிறோம். இது வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ்வை போட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்துருங்க. தனியாக சுந்துச்சு, இதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்தது மிளகு, இது 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது எடுத்துடலாம். மிளகு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. மிளகு கலர் தெரியாது உங்களுக்கு சேஞ்சஸ்ஸு, அதனால் போட்டு 1 நிமிஷம் கழிச்சு எடுத்துருங்க. அடுத்தது காஞ்ச மிளகாய், இது லோ ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. மிளகா போட்டு 1 நிமிஷம் ஆகிடுச்சு. இதை எடுத்துருவோம். எடுத்துட்டு அதே பேனில் லோ ஃப்ளேமில் எள்ளு போட்டிருக்கேன். எள்ளு வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே எடுத்துருங்க. டக்குன்னு போக வர ஆரம்பிச்சோடனே எடுத்துருங்க. எள்ளு லைட்டாக ப்ரௌன் ஆக ஆரம்பிச்சிச்சு, எடுத்துருங்க. நீங்கள் கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு போட்டுக்கலாம். என்கிட்ட இப்போ ஒயிட் இருக்கனால நான் ஒயிட் போட்டிருக்கேன். புளி சாதத்துக்கு நம்ம வந்து பவுட்ரு ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து ஆற வச்சுடுங்க. நல்லா ஆற வச்சு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாம். திருப்பி பேனில் வேர்க்கடலை போட்டிருக்கேன். இது மீடியம் ஃப்ளேமில் வறுத்துருங்க. லைட்டாக சூப்பட்டும். வேர்க்கடலை லைட்டாக சுந்துச்சு. இதோட கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. ஆற வச்சு தோலை நல்லா எடுத்துருங்க. மேலே ஒயிட் கலரில் இது மாதிரி வச்சுக்கோங்க வேர்க்கடலையை. பருப்புலாம் ஆறிடுச்சு. இப்போ இதை அரைக்க ஆரம்பிப்போம். முதல்ல வந்து இந்த காஞ்ச மிளகாய் வந்து நல்லா கிள்ளி போட்டுக்குங்க, அப்போ தான் மைய அரையும். அது ஜாரில் நல்ல பவுட்ரு அரைச்சிடுங்க. புளியோதரைக்கு தேவையான பவுட்ரு அரைச்சிட்டோம். அடுத்தது வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வந்து தோல் உரித்து பாதியாக பிரித்து வச்சுருக்கோம். புளியோதரை தாளிக்கிறதுக்கு நான் கேஸ் ஸ்டவ்வில் வானல் போட்டிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பிக்கும் போது காஞ்ச மிளகாய்,
உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மேலே அடிக்க போது பார்த்து நின்றுக்குங்க. கருவேப்பிலை போடும்போது கேஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா கரண்டி வச்சு கலரி விடுங்க. சோக்குட்ட பருப்புலாம் லைட்டாக சோக்குற வரைக்கும் கலரி விடுங்க. லைட்டாக சோக்க ஆரம்பிக்கும் போது பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலரி விடுங்க. திருப்பியும் கலரி விட்டுட்டு இதில் வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. புளி தண்ணி வந்து கரைக்கும் போது தண்ணி வந்து 3 தடவை விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி விட்டு கரைக்காதீங்க. 4-5 வாட்டி திருப்பி தண்ணி விட்டு புளி கரைச்சி ஊற்றாதீங்க. புளி தண்ணி வந்து திக்காக இருக்கணும். இது எதுக்கு நம்ம இப்போ வந்து தண்ணி ஊற்றுறோம்னா கொதிக்கும் போது வந்து அப்போ தான் கரெக்டாக அந்த பதத்துக்கு வரும் திக்னஸ்க்கு. புளி தண்ணி ஊற்றின அப்புறம் உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. கம்மியாகவே போட்டுக்கோங்க. பத்தலைன்னா திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டு கொதிக்க விடுங்க 5-10 நிமிஷம். ஒரு கொதி வந்த உடனே ஒரு 3 நிமிஷம் ஆன உடனே கொதி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வறுத்த வேர்க்கடலை வந்து இதில் போட்டுருவோம். போட்டு நல்லா கலரி விடுங்க. 7 நிமிஷம் இருக்குது கொதிக்கிறதுக்கு. கொதிக்கும் போது அது வந்து திக்காகும். இங்கே பாருங்கள் 10 நிமிஷம் ஆன உடனே திக்காகிடுச்சு. நான் இந்த பதத்தில் கேஸை ஆஃப் பண்ண போகிறேன். ஆஃப்ன அப்புறம் கெட்டியாக ஆரம்பிச்சிடும். இது வந்து நான் உடனே கலர போகிற ரைஸு. உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு 2-3 டேஸ் கழிச்சு நீங்கள் வந்து லஞ்ச் பேக் பண்ணணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு கெட்டி ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பேஸ்ட் பதத்தில் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆறிச்சுன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி இருந்தால் இது ஆற வச்சுட்டு நல்லா பாக்ஸில் போட்டு டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. என்றைக்கு வேணுமோ உங்களுக்கு லஞ்சுக்கு நீங்கள் மார்னிங்க்கு வெறும் ரைஸ் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம் லஞ்சுக்கு. சாதம் வடித்து எடுத்தாச்சு, ஆறிடுச்சு. இப்போ நான் வந்து கலர்றதுக்கு வேறு பாத்திரத்தில் போட்டுக்கிறேன். இதில் வந்து 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், நீங்கள் புளியோதரை தாளிக்கும் போது நல்லெண்ணெய் கூட ஊற்றி தாளிச்சிக்கலாம் சமையல் எண்ணெய்க்கு பதிலாக. நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறிட்டுட்டு அதுக்கப்புறம் தாளிச்ச புளியோதரை எடுத்து இதில் போட்டுக்கோங்க. 2 கரண்டி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கோங்க. லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். புளியோதரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாதம் கலரும் போது சாதமும் ஆறி இருக்கணும், புளியோதரையும் ஆறி இருக்கணும். அதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பவுட்ரு போட்டுக்குங்க. இந்த பவுட்ரு போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். நல்லா கிளறி விட்டு உப்பு போட்டுக்கோங்க. பார்த்துட்டு டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தாளிக்கும் போது மட்டும்தான் உப்பு போட்டுருக்கோம். இதில் சாதம் போட்டனால எக்ஸ்ட்ரா உப்பு தேவைப்படும். நல்லா கிளறி விடுங்க. அருமையான புளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நீங்கள் இந்த பவுட்ரு போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது மாதிரி புளியோதரை வீக்கெண்டில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து நம்ம 4-5 பேருக்கு தேவையான அளவு செஞ்சுருக்கோம், சாப்பிட்ற அளவு. இல்லை பாருங்கள், அந்த வேர்க்கடலாம் மேலே இருக்குது பாருங்கள் கலர்னு. அப்புறம் இது நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது க்ரன்ச்சியாக. வீட்டில் வேர்க்கடலை இருந்தால் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் புளி சாதம் கலரும் போது. இது நீங்கள் பாக்கெட் கூட கடையில் கிடைக்கும். அதை கூட ரெடிமேடாக வாங்கி கூட நீங்கள் அதை அப்படியே போட்டுக்கலாம். நான் வந்து இதில் நல்லெண்ணெய் வந்து 1 கப் ரைஸுக்கு வந்து 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். ஸோ நான் 2 கப்பு ரைஸுக்கு வந்து 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன்.
வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.